இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயம் கூட நம்முடைய சந்ததியை காக்குதாம். 7 தலைமுறை வரைக்கும் அது வருமா. அப்ப ஒரு நல்ல விஷயம் நன்மையானது, அது தலைமுறையை காக்குது, நம்முடைய சந்ததியை காக்குது, நம்முடைய பிள்ளைகளை அது நன்மை தொடர்ந்து வருகிறது. அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் திருமறையில பாத்தீங்கன்னா இயேசுவின் தாயார் அன்னை மரியா இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப கடவுள் பாருங்களேன், இந்த உலகத்தை பார்க்கிறார். இந்த உலகத்தை யாரு சிறந்தவர் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாள் தூயவரா இருக்கிறார், பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவர், அப்ப தூய்மையானவர் அப்படின்னு கடவுள் முடிவுக்கிறார். அதனால்தான் கடவுளே இந்த உலகத்துல மனிதனாய் பிறப்பதற்கு அன்னை மரியாவை தெரிவு செய்கிறார். அப்போ இந்த அன்னை மரியாள் தூயவராய் இருப்பதற்கு காரணம் அவருடைய பெற்றோர், அவங்களுடைய அப்பா அம்மா. அப்போ அன்னை மரியாளுடைய தகப்பனார் யோயாக்கீம், அவருடைய தாயார் அன்னா, இவங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பாய் அன்னை மரியாவை வளர்த்திருக்கிறாங்க, பரிசுத்தமாய் வளர்த்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க பாத்தீங்கன்னா இந்த யோயாக்கீம் அண்ணாவும் இவங்க கலிலேயா சேர்ந்தவங்க, ரொம்ப வருஷமா அங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இள வயதுல அவங்க குழந்தை இல்லை. அவங்க அதன் பிறகு அங்க இருந்து எருசலேமுக்கு தங்கி இருக்கிறாங்க. எருசலேமில் தங்கும் போதுதான் வயதான பிறகுதான் அன்னை மரியா பிறக்கிறாங்க. இந்த மரியா பிறந்த பிறகுதான் அவங்க கடைசி காலங்கள அவங்க மரித்து போற வயதாக பிறகுதான். ஆனா இவங்க அது தள்ளுபடி ஆகமமா இருக்கின்ற யாக்கோப்பிலே 1ஆம் யாக்கோப்பிலே இந்த செய்தி எல்லாம் இருக்கிறதுங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, இவங்க ரொம்ப சிறப்பாய் திருப்படிகளா உதவியா இருந்திருக்கிறாங்க. திருப்பணியாளர்களுக்கெல்லாம் இவர்கள் உதவியா இருந்திருக்கிறாங்க. தூய்மையான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க ஆலய பிரகாரங்களில் எல்லாம் சென்று இவர்கள் ஜெபிப்பதை வழக்கமாக இவங்க கொண்டவர்களா இருந்திருக்கிறாங்க இவருடைய பெற்றோர். அப்போ இந்த ஜஸ்டினியன் அப்படின்ற ஒரு அரசு என்ன செய்யறாருன்னா, இங்க அன்னை மரியாளுடைய தாயார் அங்க அண்ணாவுக்கு ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறதாக செய்தியும் இந்த தள்ளுபடியாக யாக்கோப்பில காண முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்டைன் அரசனுடைய தாயார் ஹெலினா என்ன செய்யறாங்கன்னாக்கா, இந்த யோயாக்கீம் அண்ணாவும் வாழ்ந்த வீடாயிருந்த இந்த அண்ணாவுடைய வீட்டை என்ன செய்யறாங்கனாக்கா, அதை ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு ஆலயமாக அதை மாற்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல அந்த ஆலயத்தை எடுத்து விட்டு கிறிஸ்துவ ஆலயம் எடுத்துட்டு அந்த இடத்துல கல்விக்கூடமாய் மாற்றி அமைக்கிறாங்க. அதன் பிறகு 1889 பாத்தீங்கன்னா இவருடைய கல்லறைகள்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இவர்கள் எவ்வளவு சிறப்பாய் வாழ்ந்திருக்கிறாங்க வரலாற்றிலே. இவர்கள் வாழ்ந்ததுனால இவருடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சிறப்பா இவருடைய மகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அதனால்தான் கடவுளே இவர்களை தூயவராக கண்டிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கையை பெற்றோரும் வாழ்ந்திருக்கிறாங்க, பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆகவே நாமும் தூய்மையான வாழ்வை வாழ வேண்டும். நாம நன்மை செய்கிறவர்களா இருக்கோம். அப்ப நாம செய்கிற நன்மை, நம்முடைய தூய்மையான வாழ்வு அது நம்மோடு நின்று விடாது. நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையே அது தொடரும் என்பதற்கு அன்னை மரியாளுடைய குடும்பம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. ஆகவே நாமும் தூய்மையான வாழ்வையும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய்மையாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன்.